வணக்கம் சார். நாங்க கொடியம் ஊராட்சியிலேருந்து பேசுறேன் சார். ஒலக்கூர் ஒன்றியம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் சார் இங்க. இங்க இந்த பில்டிங் கட்டி 55 வருஷம் ஆகுது சார். இந்த பில்டிங்ல வந்து ஆபத்தான சூழ்நிலை வந்து 55 பசங்க படிக்கிறாங்க சார். அவங்களோட எதிர்காலத்த வந்து கேள்விக்குறியான்னு சொல்லிட்டு நாங்க பலமுறை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நாங்க மனு குடுத்தோம் சார். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல சார். நாங்க இன்னைக்கு வந்து ஆல்டேஷன் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. எங்களுக்கு ஆல்டேஷன் ஒர்க்லாம் வேண்டாம். எங்களுக்கு புது பில்டிங் தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். பெத்தவங்களும் அதே தான் சார் சொல்றாங்க. எங்களுக்கு புது பில்டிங் குடுத்தா மட்டும் தான் நாங்க உள்ள அனுப்புவோம் பிள்ளைங்கள. இல்லன்னா அந்த பிள்ளைங்கள அனுப்ப மாட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான முடிவுல நாங்க இருக்கோம் சார். ஆனா அரசு சார்பா பார்த்தீங்கன்னா, நாங்க பில்டிங் வந்து வேலை செய்வோம். ஆனா நாங்க வந்து தொடர்ந்து வந்து நீங்க எது எப்படி வந்தாலும் சரிதான். நாங்க இந்த ஆல்டேஷன் ஒர்க் தான் செய்வோம். உங்களுக்கு புது பில்டிங் தரமாட்டோம். போதிய ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார். இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்றாங்க. நாங்க பலமுறை மனு குடுத்துருக்கோம் சார். அதுக்குண்டான ஆதாரமும் நான் வச்சிருக்கேன் நாங்க. நாங்களே பில்டிங் கட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு முறை நாங்க எடுத்தோம் சார். அந்த பள்ளத்தையும் இவங்க வந்து துரிதமா வேலை செஞ்சு துத்துட்டாங்க. உங்களுக்கு 3 மாசத்துல கரெக்ட்டா உங்களுக்கு 3 மாசத்துல நான் அந்த பில்டிங் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். இதுவரைக்குமே இவங்க கட்டி தரல. அதுக்கு வந்து ஆளுங்கட்சி முழு சப்போர்ட்டா இருக்காங்க சார் அவங்க. கேட்டா அவங்க டெண்டர் எடுத்தது பார்த்தோன்னா ஆளுங்கட்சிக்காரர் தான். இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்க பண்ணி தான் தருவோம். உங்களால முடிஞ்சா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க சார். நாங்க பிள்ளைங்கள வந்து நாங்க அனுப்ப மாட்டோம். அவ்வளவுதான் சார் எங்களோட கோரிக்கை. இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு வந்து நாங்க போராட்டம் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து கொடியத்தில் நாங்க தடுத்து சார். நாங்க பிடிஓ ஆஃபீஸ்ல போய் தடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க பார்த்தோம். சாலை மறியல் பண்ணலாம்னு பார்த்தோம். ஆனா வேண்டாம். முதல்ல வந்து நம்மளோட கோரிக்கை முதல்ல அதிகாரிகளுக்கு நம்ம தெரிவுபடுத்துவோம். அமைதியான முறையில அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம். அதனால வந்து முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள், ஊர் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் சார் இதுல வந்து அனைத்து கட்சிக்காரங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்து தான் போராடிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இருந்து இவங்க யாருமே செவி சாய்க்கல சார். அதிகாரிங்க கட்டுறோம்னு சொல்றாங்களா? எப்படி சொல்றாங்க? அதிகாரிங்க வந்து நீங்க தற்சமயத்துக்கு வந்து இந்த பில்டிங்ல நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நாங்க எங்க பிள்ளைங்களை வந்து அனுப்ப மாட்டோம் சார். நாங்க பெற்றோர்களா இருந்து நாங்க சொல்றோம் சார். அனுப்ப முடியாது. புது பில்டிங் கட்டுற வரையிலும் இப்ப ஸ்டூடெண்ட்டுகள அனுப்ப மாட்டீங்க. அனுப்ப மாட்டேன் சார். ஓகே. ஓகே. தேங்க் யூ சார். குழந்தைங்க ரொம்ப இருக்கா அது என்ன பண்ணுறது? இல்லை இது வந்து இந்த 2